அங்க இருந்த பூதகணங்கள்ல ஒரு பூதம் மட்டும் ஆண்டவரே ஏன் நிக்கிறீங்க, வாங்க வந்து உட்காருங்கன்னு சொல்றாரு. அங்க உட்கார போன நம்ம சிவனை தடுத்து நிறுத்தி நந்தி தேவரும் இல்லை இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை, காத்திருக்க எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் உடனடியாக கைலாசத்துக்கு செல்ல வேண்டும், அதனால இங்க உட்கார்றதுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாப்புல நந்தி தேவர். நீங்க தான் சிவனை பார்த்துட்டீங்களே அப்புறம் என்ன உங்களுக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு நந்தி. ஆண்டவரே நமக்கு தாமதமாகிறது, வாருங்கள் நாம் செல்லலாம்னு சொல்றாரு சிவங்கிட்ட நம்ம நந்தி தேவர். உண்மையிலே நாங்க போகணுமா போக வேண்டாமான்னு சொல்றதுக்கு நீ யாரு, நீ அவரோட வாழ்க்கையில இப்ப வந்தவன், நாங்க எப்பயிலிருந்தே இணைந்திருக்கிறோம், எங்களை போக சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி ஒரு குண்டு பைய கேட்க நம்ம நந்தி தேவரும் இல்லை இல்லை மகாதேவன் என்னை மிகவும் நேசிக்கிறார்னு சொல்ல நீங்க எல்லாம் போய்விடுங்கள்னு நம்ம நந்தி தேவர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம ஒரு ஒல்லியா இருந்த ஒரு பூதம் மட்டும் வந்து ஆண்டவரே நீங்கள் வாருங்கள் வந்து உட்காருங்கள்னு சொல்ல இது கேட்ட உடனே நம்ம நந்திக்கு சரியான கோபம் வந்துடுதுங்க. நம்ம நந்தி என் கோபத்தோட உச்சத்துக்கே போய் நம்ம நந்தி என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒல்லியா வந்தாருல்ல பூதகணம் அவரை ஒரே முட்டா முட்டி தூக்கி கிளாசிட்டாருங்க. அப்புறம் பார்த்தா அங்க இருந்த பூதகணங்களுக்கும் நம்ம நந்தி தேவருக்கும் எவ்வளவோ நேரம் சண்டை நடக்குது, அதையெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காப்புல சிரிச்சுக்கிட்டே நம்ம சிவன். ஒரு கட்டத்துக்கு மேல நந்தி தேவர் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு வாங்க ஆண்டவரை நம்ம போகலாம்னு சொல்லி நந்தி தேவர் சிவனை கூப்பிடுறாப்புல. நம்ம சிவனும் ஏன்ச்சி வந்து என்ன ஒரு வழியா சண்டையெல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்ட உடனே பூதங்களும் நந்தி தேவரும் ஆண்டவரே எங்களை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம சிவனும் நந்தி கிட்ட நந்தி உனக்கு முன்னாடியே இவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும், ஆனா உன் மேல எனக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதே போல அந்த பூதகணங்கள்ட்டையும் நம்ம சிவன் நந்தி என் வாழ்வில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம், நீங்க எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தான், உங்க எல்லாருக்குமே சமமான இடம் எனக்கு உண்டு, நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நம்ம நந்தியும் சிவன் கிட்ட என்னை மன்னியுங்கள் ஆண்டவரே, அவர்கள் அனைவரும் உங்களுடைய பக்தர்கள், நந்தி எப்பவுமே உங்களுடைய பக்தர்கள் அனைவரையும் மதிப்பார்னு சொல்லிட்டு நந்தி தேவர் என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி பூதகணங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு நந்தி. நம்ம பயலுகளும் எங்களையும் மன்னித்து விடு நந்தி, நாங்க உங்களை தாக்கியிருக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு நாங்களும் உங்க கூட ஒரு குடும்பமா கைலாயத்துக்கு வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நந்தியும் தாராளமா வரலாம்னு சொன்னதும் அங்க இருந்த எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சிவனும் நந்தி நீ இப்ப அவங்க கூட நண்பர்கள் ஆயிட்ட, நீ ஏன் அந்த நல்ல விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லுன்னு சொல்றாப்புல. நம்ம பூதங்களும் என்ன செய்தி ஆண்டவரை, என்ன நல்ல செய்தின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட கேட்குறாங்க. நம்ம நந்தியும் நம்மளோட கடவுளுக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றாப்புல. நந்தி சொன்னதை கேட்ட உடனே பூதங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. கூடிய விரைவில் மலைகளின் அரசனான ஹிமவான் மற்றும் மைனாவதியின் மகளான தேவி பார்வதிக்கும் நம்ம ஆண்டவருக்கும் திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றாப்புல நம்ம நந்தி தேவர். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் பூதங்கள் இன்னும் சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம சிவனும் நல்ல செய்தி தான் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, வாங்க நம்ம சீக்கிரமா கைலாயத்துக்கு போகணும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். பார்வதி கிட்ட கூடிய சீக்கிரம் திருமண ஊர்வலத்தோட வருவேன்னு சொல்லியிருந்தேன், வாங்க சீக்கிரமா போகணும்னு சொல்றாப்புல நம்ம சிவன். அங்க இருந்து நம்ம சிவன் பூதகணங்கள் நந்தி தேவர்னு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில நம்ம பார்வதி தேவி திருமண அழைப்பிதழ்கள் எல்லாம் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி தேவி அவங்க அம்மா கிட்ட இந்த அழைப்பிதழை யாருக்கு அம்மா அனுப்ப வேண்டும் சொல்லி கேட்க, ஆனா நம்ம பார்வதியோட அம்மா எதையுமே கண்டுக்காம ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்க. பார்வதி தேவி பக்கத்துல வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதியோட அம்மாவுக்கு நினைவே வருது. நானும் நேத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒரு கவலையோடயே இருக்கீங்களே, என்ன ஆச்சு அம்மான்னு சொல்லி பார்வதி தேவி கேட்க, சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மாவும் ஒரு நாள் முழுசா முழுந்தி விட்டது, நாராயணர் மகாதேவன் கிட்ட அழைப்புதலை கொண்டு போய் சேர்த்தா என்னன்னே தெரியலையே, மறு செய்தி இன்னும் வரவில்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியோட அம்மா. இதான அவங்க பிரச்சனை, மகாதேவனுக்கு கொஞ்சம் வேலை இருந்திருக்கும், அதனால செய்தி அனுப்பியிருக்க முடியாது, எனக்கு நாராயணர் மீது நம்பிக்கை இருக்கு, அவர் கண்டிப்பா மகாதேவன் கிட்ட போய் அழைப்புதலை கொண்டு சேர்த்துடுவாருன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அப்படியே இந்த பக்கம் நம்ம நாராயணர் தேவி கொடுத்த அழைப்புதலை சிவங்கிட்ட கொடுக்காம நாராயணரை பார்த்த லட்சுமி தேவி என்ன ஆண்டவரே திருமண அழைப்புதலை சிவனிடம் இன்னும் சேர்க்கவில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த அழைப்புதலை உடனே கொண்டு போய் சிவங்கிட்ட கொடுக்கணும்னு தான் நினைச்சேன், ஆனா அப்போதான் தேவி சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நாராயணர் தேவி சொன்னதை சொல்றாரு. என்னன்னா பார்வதி தேவி அந்த அழைப்புதலை நாராயணர் கிட்ட கொடுக்கும் பொழுது சிவனோட இந்த திருமண ஊர்வலத்துல அனைத்து தெய்வங்களும் அனைத்து பூதங்களும் அனைத்து பக்தர்களும் கலந்துக்க வேண்டும்னு சொல்லி பார்வதி தேவி நாராயணர் கிட்ட வேண்டுகோள் வச்சிருப்பாங்க. அதை தான் சொல்லிட்டு இருக்காரு நாராயணர். நம்ம நாராயணரும் இதன் மூலமா தேவி ஏதோ நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, திதியை பத்தி தான் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, அதை கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு காணும் வரை இந்த அழைப்புதலை மகாதேவனிடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாப்புல நம்ம நாராயணர். இந்த பக்கம் நம்ம இந்திரனும் அவர் கூட ஒருத்தர் நடந்து வராரு, அவர் என்னால சரியா அடையாளம் காண
முடியல. 2 பேரும் பேசிக்கிட்டே வராங்க. அந்த திதி பஞ்சபூத அதிபதிகள் எல்லாத்தையும் கைது பண்ணிட்டா அவங்களை இந்நேரம் துன்புறுத்திக்கிட்டு இருப்பா, நாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம திதியும் பஞ்சபூத அதிபதிகளின் சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி மன்மதனோட சாம்பல்ல இருந்து ஒரு புதிய அரக்கனை உருவாக்குறதுக்காக சில பூஜை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க திதி. அப்படியே இந்த பக்கம் நம்ம இந்திரனை காமிக்கிறாங்க. இந்திரன் பக்கத்துல இருந்தாரு இல்ல, இப்போதான் நினைவு வருது, அவரு தான் நம்ம சூரிய பகவான். இந்திரனும் சூரிய பகவானும் எப்படியாவது அவங்கள சீக்கிரமா காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த குளத்துல இருந்த தண்ணீர் எல்லாம் வற்றி போகுது. அதே போல வைகுண்டத்துல நம்ம நாராயணரும் லட்சுமி தேவியும் ஒரு குளத்துக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அந்த குளத்தோட தண்ணியும் சுழல் மாதிரி வந்து எல்லா தண்ணியும் வத்தி போகுது. இதை பார்த்த நம்ம நாராயணர் தேவர்கள் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கண்ணை மூடி என்ன நடக்குதுன்னு பார்த்தா திதி வந்து ரதிக்கிட்ட மன்மதனோட சாம்பல் வாங்கினாங்க இல்லையா, அந்த நிகழ்வுல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருமே நாராயணருக்கு தெரிஞ்சு போகுது. உடனே நம்ம நாராயணர் இந்திரனும் சூரிய தேவனும் இருந்தாங்க இல்லையா, அந்த பகுதிக்கு வராரு. வந்ததும் வராததுமா நம்ம நாராயணர் கோபமாவே இருக்காரு. இந்திரா, நான் உனக்கு வைகுண்டத்துல அடைக்கலம் கொடுத்தேன், ஆனா திதி 5 தெய்வங்களையும் கைப்பற்றினாள் என்று ஏன் என்னிடம் கூறவில்லை, நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று நினைத்தாயான்னு சொல்லி கோபத்தோட நம்ம நாராயணர் கேட்கிறாரு. இந்திரனும் இறைவா, நான் உங்களுக்கு சொல்லதான் விரும்பினேன்னு சொல்றாப்புல. ஆனா நம்ம நாராயணரா, போதும் நிறுத்து, இது விவாதிக்க வேண்டிய நேரம் அல்ல, இது பிரச்சனைக்கு தீர்வு காணும் நேரம்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம நாராயணர் கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் திதி பஞ்சபூத அதிபதிகளை வச்சு பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நெருப்பு அணைஞ்சு போகுது. அதை பார்த்ததும் திதிக்கு இது எப்படி நடந்தது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கும் பொழுது, இன்னும் உனக்கு புரியவில்லையா, நாங்கள் விடுதலையாக போகிறோம்னு சொல்லி அக்னி தேவன் சொல்றாரு. அக்னி பகவான் பேசுனதெல்லாம் கேட்டு கோபமான நம்ம திதி அக்னி தேவன் மேல மந்திர சக்தியால தாக்குறாங்க. ஆனா ஏதோ ஒரு மந்திர சக்தி மூலமா கவசம் மாதிரி வந்து அக்னி தேவனை காப்பாத்துது. அப்படியே பின்னாடி பார்த்தா நம்ம நாராயணர் முழு கோபத்தோட அங்க வந்து நிக்கிறாரு. திதியும் உலகத்தை காப்பவரான நாராயணா, நீங்கள் உங்கள் எல்லையை மீறி அசுரர்களின் இல்லத்திற்கு வந்து விட்டீர்கள், அசுரர்களின் இல்லத்தையே போர்க்களமாக மாற்றப் போகிறீர்கள்னு சொல்றாங்க திதி. நம்ம நாராயணரும் தேவியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு எல்லையே கிடையாது, ஏனென்றால் நீயும் உலகமும் நானும் இருப்பது தேவியால் மட்டுமேன்னு சொல்றாரு. எல்லா தெய்வங்களையும் தன் திருமணத்திற்கு அழைக்கும்படி தேவி என்னிடம் கேட்டுக்கொண்டார்கள். தேவிக்கு நான் உறுதி அளித்திருந்தேன், அனைத்து தெய்வங்களையும் திருமணத்திற்கு கலந்து கொள்ள வைப்பேன் என்று. அதனால் தான் 5 தெய்வங்களையும் மீட்க வந்திருக்கிறேன் திதின்னு சொல்றாப்புல நாராயணர். திதி, நான் இப்பொழுது தேவர்களை விடுவிக்கப் போகிறேன், உன்னால் முடிந்தால் தடுத்துக்கொள்னு சொல்லிட்டு நம்ம நாராயணர் எல்லா தேவர்களையும் விடுவிக்கிறாரு. எனது எச்சரிக்கையை கேட்டுக்கொள் திதின்னு சொல்லிட்டு நம்ம நாராயணர், இந்த முறையும் தேவி மற்றும் மகாதேவனின் திருமணத்தில் நீங்கள் ஊடுருவ முயன்றால் மகாதேவன் உன்னையும் தாரகாசுரனையும் கண்டிப்பாக தண்டிப்பார்னு சொல்றாரு நாராயணர். இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம நாராயணர் பஞ்சபூத அதிபதிகள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் அரண்மனையில பார்வதி தேவி யார் யாருக்கெல்லாம் திருமண அழைப்புதல கொடுக்கணுமோ திருமண அழைப்புதல கொடுக்கறதுக்காக அங்க இருக்கக்கூடிய விளையாட்கள் எல்லாத்துக்கிட்டையும் திருமண அழைப்புதல கொடுத்து நீங்க இங்கிருந்து செல்லலாம்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அந்த நேரத்துல பார்வதியோட அம்மா நில்லுங்கள்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. பார்வதி தேவியும் என்ன ஆச்சு அம்மான்னு சொல்லி கேட்கும் பொழுது பார்வதியோட அம்மா, நம்ம இன்னும் மகாதேவனோட பதிலுக்காக காத்திருக்க வேண்டும்னு சொல்றாங்க. மகாதேவன் கிட்ட இருந்து பதில் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா திருமண அழைப்புதல்களையும் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க பார்வதி தேவியோட அம்மா. பார்வதி தேவியும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்கன்னு சொல்றாங்க. இல்லை பார்வதி, இல்லை, இன்னும் மகாதேவனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. நாம் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அழைப்புதல் கொடுக்காததால் அவர் நம் மீது வருத்தப்பட்டால் என்ன செய்வதுன்னு சொல்லி கேட்குறாங்க பார்வதியோட அம்மா. வா பார்வதி, நாம இப்பவே கைலாசத்துக்கு போகணும், கைலாசத்துல போய் நாமளே சிவனை நேரடியாக சந்திக்கணும், வா பார்வதின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அம்மா, நீ கைலாசத்துக்கு போகணும்னா போகலாம், நான் தடுக்க மாட்டேன், அதுக்கு முன்னாடி என் கூட நீ வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. ஒரு ஆற்று கரைக்கிட்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. பார்வதியோட அம்மாவும் என்ன ஏன் பார்வதி இங்க கூப்பிட்டு வந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதியும் மகாதேவன் வருத்தமாக இருக்கிறாரா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவியோட அம்மாவும் சரின்னு சொல்ல நம்ம பார்வதி தேவியும் அமைதியா அந்த தண்ணீரையே பாருங்கன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல பார்வதி தேவியும் அவங்க அம்மாவும் கரையில நிற்கும் பொழுது அவங்க 2 பேர்த்தோட உருவம் பிரதிபலிக்கும் போது கொஞ்ச நேரத்திலேயே பார்வதி தேவியோட உருவத்துக்கு பதிலாக மகாதேவனோட உருவம் தெரியுது. இதை பார்த்த பார்வதி தேவியோட அம்மா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்வதி தேவியை பார்த்துட்டு மகாதேவனை வணங்குறாங்க. அவங்க வணங்கின மறுக்கணமே அங்கிருந்து மகாதேவனோட பிம்பம் மறைஞ்சு போயிடுது. எங்கம்மா மகா
மகாதேவனை காணும்னு சொல்லி பார்வதியோட அம்மா கேட்க, மகாதேவன் என்னைக்கு என் காதலை ஏற்றுக்கொண்டு இந்த கௌரி ருத்ராட்சத்தை என்கிட்ட கொடுத்தாரோ அன்றையிலிருந்தே நாங்கள் இருவரும் ஒன்றாகி விட்டோம் அம்மான்னு சொல்றாங்க பார்வதி தேவி. எங்கள் இருவருக்கும் உடல் வெவ்வேறாக இருந்தாலும் ஒரே ஆன்மாவை பகிர்ந்து கொள்கிறோம். அது துக்கமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அம்மா, மகாதேவன் என்ன நினைக்கிறாரோ அதை என்னாலும் உணர முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னை நம்புங்கள் அம்மா, அவர் கோபப்பட்டாலோ அல்லது வருத்தப்பட்டாலோ அது முதலில் எனக்கு தெரிந்துவிடும்னு சொல்றாங்க பார்வதி தேவி. அவர் கைலாயத்தில் இருந்து திருமண ஊர்வலத்திற்காக தயாராகிறார்னு சொல்றாங்க பார்வதி தேவி அவங்க அம்மா கிட்ட. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பார்வதியோட அம்மா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் மன்மதனோட சாம்பல் குடுவில இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கீழே கொட்டிடுச்சு போல, அதையெல்லாம் திதி அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த தாரகாசுரன் இந்த சாம்பலை எல்லாம் சேகரித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த நாராயணர் தான் நம்ம திட்டங்கள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டாரே, நொடியில் பாழாகி விட்டதே, இனி நாம் என்ன செய்வதுன்னு சொல்லி தாரகாசுரன் கேட்கிறான். நம்ம திதியும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படி அருகில் உள்ளது தாரகாசுரா, இது நமது தோல்வி என்று தேவர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் நான் நமது வெற்றியை மட்டுமே பார்க்கிறேன்னு சொல்றாங்க திதி. என்ன சொல்கிறீர்கள் அம்மா, என்ன சொல்கிறீர்கள்னு தாரகாசுரன் ஆச்சரியமா கேட்க, நம்ம திதியும் நாராயணர் 5 பஞ்சபூத தெய்வங்களையும் மீட்டார் அல்லவா, அப்பொழுது அவர் இங்க இருந்து அந்த சிறிது நேரத்தில் ஒரு புதிய பேயை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவரிடமிருந்து சக்தியை நான் சேகரித்தேன்னு சொல்றாங்க திதி. திதி அந்த சாம்பலை எடுத்து மந்திர சக்தியை சொல்லி அந்த யாக குண்டத்துல போட்ட உடனே அதுல இருந்து ஒரு புதிய அரக்கம் உருவாகுறான். அப்படியே திதி சந்தோஷத்தின் உச்சத்துக்கு போயிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.